அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. சென்சிட்டிவான விஷயம். தயவு செஞ்சு வீடியோ முழுசா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன விஷயம்னா, இந்த பிரச்சனை வந்து மன்னராட்சி காலத்திலயும் சரி, இந்த மக்களாட்சி காலத்திலயும் சரி, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது ஜாதி பிரச்சனை. அது எதனால நான் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு வோட்டிங் சிஸ்டம்க்குள்ள வந்தா கூட, பெரும்பான்மை மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ, அதுதான் வந்து முடிவா எடுக்கப்படும். நீங்க யோசித்து பாருங்க. 1000 பேர் ஒரு விஷயத்த முடிவெடுக்குறாங்க. 200 பேர் வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, அதத்தான் வந்து அரசாங்கம் செயல்படுத்தும். நீங்க ஜாதிய ஒழிக்கணும்னு நீங்க எவ்வளவு பேசினாலும் சரி, நமக்கு வந்து ஜாதி பிரச்சனை எவ்வளவு துன்பமா இருந்தாலும் சரி, அத பெரும்பான்மை மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். அ காந்தியடிகள் எவ்வளோ பெரிய மனிதர், மகாத்மான்னு சொல்றோம். அவரு லா படிச்சவரு, சட்டம் படிச்சவரு. அவர் வந்து ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா? அவர்கிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் கேட்குறாங்க. நாங்க வந்து பொது கிணற்றுல தண்ணி எடுக்கணும்னு. அதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொன்னார் தெரியுமா? என்ன தீர்வு? "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தனியா கேணி வெட்டலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்களுக்கு தனியா கேணி வெட்டி குடுத்தாலே தண்ணி கிடைக்கும். ஆனா சமத்துவம் கிடைக்காது. இதே மாதிரி ஒரு விஷயம் இலங்கையில தமிழ் மக்களுக்கு இடையில நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் போயிட்டு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து பொது கிணற்றுல தண்ணி எடுக்கணும். அதாவது இப்போ எல்டிடி வந்து போர் நடத்திக்கிட்டு இருந்த சமயத்துல, போருக்கு எல்லா ஜாதி மக்களும் போறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், எந்த ஜாதியினர்னு எனக்கு தெரியாது. அந்த மக்கள் கேட்குறாங்க, "எங்களுக்கு வந்து பொது கிணற்றுல தண்ணி எடுக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா போருக்கு எல்லாரும் போறாங்க இல்லையா? இப்ப போருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றப்போ, நமக்கு வந்து சம உரிமை குடுக்கணும்னு கேட்கிறப்போ, அங்க இருக்கிற தலைவர் என்ன பண்ணாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தனியா கேணி வெட்டலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து கேணி பிரச்சனை இல்ல. தண்ணி பிரச்சனை இல்ல. சம உரிமை வேணும். எங்கள வந்து உங்கள மாதிரி சமமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அத வந்து ஒரு தண்ணி பிரச்சனையா மட்டும் பார்க்குறது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, பெரும்பான்மை மக்கள் எத விரும்புறாங்களோ, அதத்தான் செயல்படுத்த முடியும். இந்த மக் ஜனநாயகத்திலயும் கூட பெரும்பான்மை மக்கள் எத வந்து விரும்புறாங்களோ, எத வந்து ஒரு முடிவா எடுக்குறாங்களோ, அதத்தான் வந்து ஒரு அரசாங்கம் செயல்படுத்த முடியும். இப்ப இந்த ஜாதி பிரச்சனைகள பாருங்க, இந்தியாவுல இருக்கிற எல்லா தலித்துகளும் ஒரு குரூப்பா இருந்து, தலித் அல்லாதோர் ஒரு குரூப்பா நின்னா கூட, இதே போல தான் நடக்கும். ஒரு வோட்டிங் சிஸ்டமோ, இல்லாது ரெஃபரண்டமோ வச்சா கூட, பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, அதத்தான் நம்ம ஊர்ல செயல்படுத்த முடியும். இங்கேன்னு இல்ல, உலகத்துல இருக்க எங்க போனாலும் பெரும்பான்மை மக்கள் தான் முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க. எப்போ வந்து பெரும்பான்மை மக்கள், அவனும் நம்மள போல மனுஷன் தான். அவனுக்கு மனசு இருக்கு. அவனுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னு நெனைச்சு, அந்த பிரச்சனைய சரி பண்ணலாம்னு நெனைச்சா தான், அதுவும் பெரும்பான்மை மக்கள் நெனைச்சா மட்டும் தான் இந்த பிரச்சனை தீரும். ஒரு பெரிய மன்னராலயோ, இல்ல ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு பெரிய மன்னரால கூட இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியாது. இல்ல காந்தியடிகள், பெரிய துறவி, ஒரு புத்தரே வந்தா கூட இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ எல்டிடி தலைவரால மட்டும் முடியுமா என்ன? இப்ப என்கிட்ட இந்த பிரச்சனைய ச என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கும் தெரியாது. அதே போல வேற கிணறு வெட்டலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். இந்த "யாரடி நீ மோகினி" படத்துல வர்ற தனுஷ் மாதிரி, இந்த யா 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 யான்னு சொல்லுவாரே, இன்டர்வியூ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ. அதே போல. காந்திஜி என்ன முடிவு எடுத்தாரோ, அதுதான் என் முடிவு. எல்டிடி தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ, அதுதான் என் முடிவுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, பெரும்பான்மை மக்கள யாருமே பகைச்சுக்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை நாம் தமிழர் சீமான் கிட்ட வந்துச்சுன்னா, அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஆனா இவரு சீமான் வந்து தைரியசாலி. அதனால ஒரு நல்ல முடிவு கூட எடுக்கலாம். ஆனா பெரும்பான்மை மக்கள வந்து யாரும் வந்து பகைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். 2வது வந்து யாருமே இந்த உலகத்துல புனிதர் கிடையாது. புனிதரோ, இல்ல கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து தலைவரா இருக்கிறாருன்னா, அவருடைய நல்ல விஷயங்கள், அவருடைய கெட்ட விஷயங்கள் 2யுமே வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவானது தான். சரியா? அதனால எப்படி எங்க தலைவரு நீங்க விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து தண்ணி கிடையாது. சமமா எங்கள நடத்துங்கன்னு கேட்கறத கூட
இந்த மக்கள் வந்து எவ்வளோ அழகா, நேர்த்தியா அந்த பிரச்சனைய ஈஸியா தள்ளி விட்டு போறாங்க பாருங்க. அதாவது சில குறிப்பிட்ட கொஞ்சம் மக்களுக்கு தான் இது வந்து ஒரு உயிர் போற மாதிரி, அதாவது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். என்னோட என் மேல இருக்கிற ஜாதி ஒடுக்குமுறைன்றது மிகப்பெரிய ஒரு துன்பமா இருக்கிறது குறிப்பிட்ட கொஞ்சம் மக்களுக்கு தான். அது அந்த இந்த பிரச்சனை தீரணும்னு ஆசைப்படுறது கொஞ்சம் மக்கள். ஆனா பெரும்பான்மை மக்கள் வந்து அதுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜாதின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படின்னு நினைக்கிறப்போ, இத வந்து எப்படி தீர்க்க முடியும்? ஒரு சிலர் வந்து அதாவது ஜாதிய அந்த ஒடுக்குமுறைன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப நான் வந்து விக்டோரியா பார்க்ன்ற இடத்துல குடியிருந்தப்போ, பஸ்ல, ட்ரெயின்லலாம் போயிருக்கேன். அப்போ வந்து பஸ்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு தமிழர் கூட பேசிட்டு இருக்கப்போ, "நீங்க என்ன ஆளுகன்னு?" கேட்கிறப்போ, எனக்கு எனக்கு அப்பலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆச்சரியம்னு சொல்லக்கூடாது. அதிர்ச்சியா இருந்தது. இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல இறங்க போறோம். இதுக்குள்ள என் ஜாதிய கேட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவங்க பேர பிள்ளைங்கள பார்க்க வந்திருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு என்ட்ட. அவரு சொல்லிக்கிட்டாரு முதல்ல. இப்போ ஆ நான் வந்து "நீங்க வந்து இந்தியாவா?" அப்படின்னு கேட்டாரு. ஆமா இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன்." அப்புறம் "நீங்க என்ன ஆளுக?" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன ஜாதின்னு அவரும் சொல்லிக்கிறாரு. நான் நின்னுகிட்டு இருந்தேன். ஒரு சீட்ல உட்காந்துருந்தேன். இப்டி இப்டி எரிச்சலா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஜன்னல் வழியா. ஏன்னா அந்த இடத்த விட்டு இப்ப நகர்ந்து போனாலும் நல்லா இருக்காது. மத்தவங்க கவனிப்பாங்கல்ல, நான் ஏன் நகர்ந்து போறேன்ட்டு. ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் நம்ம என்ன ஆளுகன்னு கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. சிலர் வந்து அவங்களே கேட்பாங்க. சிலர் இந்த பேர பிள்ளைங்கள பார்க்க வர்றவங்க தாத்தா, பாட்டி கேட்பாங்க. சிலர் வந்து ஒரு பையன் வந்து ஸ்டூடண்ட் விசாவுல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கேட்குறான் என்ன ஆளுகன்ட்டு. மலேசியாக்கார பையன். ஒரு நல்லா படிச்ச பொண்ணு, சிங்கப்பூர் பொண்ணு. அந்த பொண்ணு கேட்குறாங்க, "என்ன ஆளுக?" அப்படின்னு. அதாவது பெண்கள் வந்து கொஞ்சம் லேட்டா கேட்குறாங்க. ஒரு ஒரு 10 நாள், ஒரு 2 வாரம், 3 வாரம் கழிச்சு மெதுவா கேட்குறது. இந்த ஆண்கள் வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில கேட்குறது. மலேசியா, சிங்கப்பூர்காரங்க அப்படி. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பேசுறதுக்கே வருஷ கணக்குல ஆகுது. பேசலாமா? வேணாமா? பேசலாமா? வேணாமா? அப்படியே என்ன சொல்றது? அந்த ஒரே வீடியோல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் வந்து நெறைய பார்த்துருக்கேன் இங்க. இப்ப நான் அத பத்தியெல்லாம் ரொம்ப கவலைப்படுறதில்ல. முன்னாடி தான் ரொம்ப கவலை இருந்துச்சு. இப்ப வந்து அதுவே பழகிடுச்சு. பழக்கமாயிடுச்சு. சரி, அதாவது இந்த ஜாதிய பிரச்சனைன்றது பெரும்பான்மை மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ, அதான் நடக்கும். 2வது வந்து பெரும்பான்மை மக்கள், சரி பரவால்ல, அ அவங்களும் நம்மள போல மனுஷங்க தான். அவங்களும் நம்மள மாதிரியே தமிழ் பேசுறாங்க. இல்ல அவனும் நம்மள மாரி ஒரு மனுஷன். அது வேற மொழி பேசினாலும் சரி, நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. நம்ம மண்ணுல வாழ்றாங்க. நம்ம சுமூகமா போலான்ற எண்ணம் பெரும்பான்மை மக்களுக்கு வந்தாலொழிய, இந்த பிரச்சனை தீராது. இது வந்து சட்டத்தின் மூலமா சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சு, அதுக்கு அந்த பையன கொல்றது, இந்த பொண்ண கொல்றது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதிய வெறியிலேயே ஒரு 100 மார்க்ஸ் ஒரு 100 மார்க் வாங்குனவங்க தான் இந்த மாரி பண்ணுவாங்க. பிடிக்கலன்னா சும்மா சண்ட போட்டு விட்டுறலாம். அது வந்து ஒரு மனுஷன் வந்து 20, 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான் அந்த பிள்ளைய. அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம அந்த பொண்ண கொல்றது, பையன கொல்றது, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பைத்தியம், முத்தி போன பைத்தியம். ஒரு 100 இந்த ஸ்டேஜ்ல இருக்கு அந்த ஜாதி பைத்தியம். உங்க வீட்டு பிள்ளைங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணாத, அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படி சொல்லிடுங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்களோட ஒத்துழைப்பு இல்லாம அது நடக்காது. லவ் பண்றாங்கல்ல, ஒத்துழைப்பு இல்லாம நடக்காது. அப்ப அந்த இன்னொரு பிள்ளைக்கு மட்டும் அந்த தண்டனை குடுக்குறது ரொம்ப பெரிய பாவம். ஏன்னா வந்து இந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு காந்திஜியாலயும் முடியாது, அ எல்டிடி தலைவராலயும் முடியாது. எல்லாருமே வந்து ஜாதிக்கு முன்னாடி சாதாரண மனுஷங்க தான். அவங்களுடைய ஹை லெவல் ஐக்யூலாம் ஒண்ணும் வேலை செய்யாது. புரியுதா? அதனால பெரும்பான்மை மக்களுடைய மனச வந்து மாத்த முயற்சி பண்ணணும். நம்ம அவங்களோட சண்ட போட்டு, இந்த 2 தரப்பும் சண்ட போட்டா யாருக்கு கஷ்டம்? ஒரு பிரச்சனையும் தீராது. இதுவரை பொறுமையா என்னோட வீடியோவ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.